ஒரு மிக்சர் ஜாரில் 4-5 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 5-6 ஏலக்காய், பெரிய ஏலக்காய் வந்து ஒன்றும், சின்ன ஏலக்காய் ஒரு 4-5 சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் நம்ம வெங்காயத்தை எண்ணெயில் பொரித்து அதை வந்து ஃப்ரைடான எண்ணெய் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சிக்கனை மேரினேஷன் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 kg ஆஃப் சிக்கன் வந்து எடுத்துருக்கோம். இதில் வந்து மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், தேவைப்பட்டால் இன்னும் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதேமாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி செய்யக்கூடிய இந்த க்ரீன் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகமும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு மேலேயே வந்து கொத்தமல்லி தழையும் புதினா தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே தயிரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இதையும் ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர மிக்ஸ் பண்ணணும். கூடவே ஃப்ரைட் ஆனியன்ஸ் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10-15 நிமிஷம் மேரினேஷன் பண்ணிவிட்டு ஒரு செய்யக்கூடிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மசாலாவையும் ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. அரை எலுமிச்சம்பழத்தையும் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அரை எலுமிச்சம்பழம்ன்றது குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ அரை கிலோ செய்கிறீங்கன்னா அரை எலுமிச்சம்பழம் போதும். இது 1 கிலோ செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1 எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க. இப்போ கொதிக்கிற தண்ணியில் கிராம்பு, பட்டை, ஒரு கை நிறைய கொத்தமல்லி, அதே மாதிரி புதினா இதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதி வரட்டும். இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம், தேவையான அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம பிழிஞ்சு விட்ட அந்த எலுமிச்சம்பழமும் ஒரு முழு எலுமிச்சம்பழத்தில் ஆஃப் அதையும் வந்து சேர்த்துக்கோங்க பிழியாதது. இப்போ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ அரிசி, 1 கிலோ சிக்கன் அப்படின்ற மாதிரியான ரேஞ்சில் செய்வோம். இப்போ அரிசி போட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம மேரினேஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ ரைஸும் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் உடைய அந்த கிரேவியும் வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியையும் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வேகணும்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு லேயராக ரைஸை போட்டுட்டு அதுக்கு மேலே ஃப்ரைட் ஆனியன், கொத்தமல்லி, அதேமாதிரி புதினா, அடுத்த லேயரு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கிரேவியும் ஒரு லேயராக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஃப்ரைட் ஆனியன், கொத்தமல்லி, புதினா கூடவே இந்த கிரேவி இதையும் சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா பிளேட் வச்சு முடி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆவி வர அளவுக்கு வேக விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது இது அழகாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைஸோடவும் அந்த மசாலாவோடவும் நம்ம ஒரு இது கரண்டியாக ஃபுல்லாக எடுத்து அப்படியே பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹைதராபாத் பிரியாணி.